ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் சில பேர் வந்து ஒரே புக்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா 5வது யூனிட், இல்லை டேர்ம் வைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2வது பருவத்தில் 2வது யூனிட். ஓகேவா? இந்த யூனிட்ல இருந்து டோட்டலாக ஒரு 25 கொஷின் நம்ம புதுசாக மாற்றப்பட்ட இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஷினும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வந்து கையில் ஒரு பேப்பர் பேன் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கொஷினுக்குமான ஆன்சர்ஸை நோட் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் வீடியோவோட முடிவில் 25க்கு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, சரி, கொஷின்ஸ் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பழவை அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான பொருள் வந்து என்ன? பனைமரம், முதிர்ந்த மூங்கில், மத யானைகள், கரும்பு. பழவைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொற்பொருள். ஓகேவா? நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, பழவை அப்படின்னா வே அப்படின்னா மூங்கில். ஓகேவா? பழவை அப்படின்னும் பொழுது முதிர்ந்த மூங்கில் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தேவாரம் பாடியவர்களில் பொருந்தாதது எது? ஸோ தேவாரம் பாடிய அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அதுல பொருந்தாதது யார் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர். இதுல யார் வந்து பொருந்தாத நபர்? ஸோ இந்த தேவாரம் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை பேர் பாடியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும்னா அதையுமே நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தலாம். ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, மாணிக்க வாசகர். ஏன்னா தேவாரம் அப்படின்றது முதல் 7 திருமுறை வந்து தேவாரம்னு சொல்லுவோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த மாணிக்க வாசகர் பாடின அந்த பாடல் வந்து 8ஆம் திருமுறையா இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரை பத்தியும் எங்க கொடுத்திருந்தாலும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இவங்களை பத்தி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, தம்பிரான் தோழன் அப்படின்னு சொல்லி நம்ம யார் சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சுந்தரரை தான் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கலித்தொகையை தொகுத்தவர்? பூரிக்கோ, கபிலர், கண்ணகனார், நல்லந்துவனார். ஸோ இந்த கலித்தொகை அப்படிங்கிற இந்த நூலை தொகுத்தது யாரு? ஸோ ஒவ்வொரு நூலையும் தொகுத்தவர், தொகுப்பித்தவர் பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து அந்த பாடல் வந்து யாருக்காக பாடப்பட்டது அப்படிங்கிற அந்த பாட்டுடை தலைவன் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா? கலித்தொகை தொகுத்தவர் முக்கியமான கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, நல்லந்துவனார் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், மறைபொருளை காத்தல் டேஷ் எனப்படும். நீங்க வந்து ஒரு கோடிட்டு இடம் வரும். ஓகேவா? மறைபொருளை காத்தல என்னன்னு சொல்லுவோம்? கரை, நிறை, முறை, பொறை. மறைபொருளை காத்தல் டேஷ் எனப்படும். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, நிறை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பிரித்து எழுதுக. இப்போ சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பாடறிந்து அப்படிங்கிற இந்த சொல்ல பிரிச்சு எழுதுனீங்கன்னா என்ன வரும்? பாட் பிளஸ் அறிந்து, பா பிளஸ் அறிந்து, பாடு பிளஸ் அறிந்து, பாட்டு பிளஸ் அறிந்து. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பாடு பிளஸ் அறிந்து அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்,
தமிழ்நாட்டின் மாநில மரம், இது முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, நம்ம நாட்டோட தமிழ்நாட்டோட மாநில மரம். இந்தியானா வேற வரும், தமிழ்நாடுன்னும் பொழுது வேற வரும். ஓகேவா, அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பனைமரம், மாமரம், ஆழமரம், தென்னை மரம். தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ, பனை மரம். ஓகே, அடுத்த கொஸ்டின். கைவினை பொருள்கள் செய்வதற்கு ஏற்ற மூங்கில் வகை எது? முக்கியமான பாயிண்ட், ஸோ இதனால நோட் பண்ணிக்கோங்க. கல் மூங்கில், மலை மூங்கில், முதிர்ந்த மூங்கில், அப்புறம் கூட்டு மூங்கில். ஸோ எதுல வந்து கைவினை பொருட்களை செய்வாங்க? ஸோ வந்து மூங்கில்ல மொத்தம் எத்தனை வகைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, கூட்டு மூங்கில் அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின். சேர்த்து எழுதுக. கயிறு பிளஸ் கட்டில் அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கயிறு கட்டில், கயிற்று கட்டில், கயிற்று கட்டில், கயிறு கட்டில். ஸோ இந்த இடத்துல இக்கு இருக்கு, இங்க இக்கு இல்லை, அப்புறம் இங்க சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கு. ஸோ எது வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா, சேர்த்து எழுதும் போது நமக்கு என்ன வரும்? ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, கயிற்று கட்டில். இக்கு வந்து வரும். ஓகேவா, அப்புறம் இந்த இடத்துல இரு வரும். கயிற்று கட்டில் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை டேஷ். கல்வெட்டுகள், செப்பேடுகள், பனை ஓலைகள், மண்பாண்டங்கள். ஸோ எதுல வந்து இந்த பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்துச்சு? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பனை ஓலைகள்ல தான் இந்த இலக்கியங்கள்லாம் இருந்தது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். கலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல்? புறநானூறு, தேவாரம், பெரிய புராணம், திருப்பாவை. கலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் ஏ, புறநானூறு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு யாழ்லையும் என்ன எத்தனை நரம்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா, பேரியாழ், மகரயாழ், சகோடையாழ், வீணை. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 19 நரம்பு, 14 நரம்பு, 7 நரம்பு, 21 நரம்புகள். ஸோ இது ஒவ்வொன்றுத்துலையும் எத்தனை நரம்புகள் வரும் அப்படிங்கிறத அழகா பொருத்தி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேரியாழ் வந்து மொத்தம் 21 நரம்புகள் உடையது. ஓகேவா, ஆப்ஷன் டி தான் வரும். மகரையாழ் வந்து 19 நரம்புகள் உடையது. சகோடையாழ் பார்த்தீங்க அப்படின்னா 14 நரம்புகள் உடையது. வீணையில மொத்தம் 7 நரம்புகள் இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். 5 முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்த இசைக்கருவி. 5 முகங்களை உடைய, ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இசைக்கருவிகளை பத்தி, அப்புறம் வந்து இந்த கல்வெட்டுகளை பத்தி, நூலகங்களை பத்தி எல்லாம் பாக்ஸ் பாக்ஸா கொடுத்துருப்பாங்க இல்லையா 7th 8th. ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, 5 முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்த இசைக்கருவி. ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, குடமுழா அப்படிங்கிறது தான். ஓகேவா, அடுத்த கொஸ்டின்.
மணல் கடிகார வடிவத்தில் அமைந்திருக்கும் இசைக்கருவி. சாளரா, உடுக்கை, திமிலை, கொம்பு. மணல் கடிகாரம் இருக்கு இல்லையா, அதனுடைய வடிவத்துல இருக்கக்கூடிய இசைக்கருவி எது? சாளரா, உடுக்கை, திமிலை, கொம்பு. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, திமிலை அப்படிங்கிறது தான். ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின். பணிலம் என அழைக்கப்படும் இசைக்கருவி. சங்கு, குழல், முரசு, வீணை. பணிலம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இசைக்கருவி எது? இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சங்கு அப்படிங்கிறது தான். ஓகே அடுத்த கொஸ்டின். கொற்கை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக டேஷ் கூறுகிறது. சரி, கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக எந்த நூல் வந்து சொல்லுது? பெரிய புராணம், திருக்குறள், தேவாரம், சிலப்பதிகாரம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். அடுத்த கொஸ்டின். கண்ணாவா என்பது டேஷ் தொடர். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், வேற்றுமை தொடர். கண்ணாவா அப்படிங்கிறது வந்து எவ்வகை தொடர்? இது பாத்தீங்க அப்படின்னா அழைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து விழித்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. பசுவும் கன்றும் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன? உம்மை தொகை, உவமை தொகை, எண்ணுமை, பண்பு தொகை. பசுவும் கன்றும். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, எண்ணுமை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பிரித்து எழுதுக. அன்மொழி தொகை. அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை, அன் பிளஸ் மொழி பிளஸ் தொகை, அன்மொழி பிளஸ் தொகை, அல்மொழி பிளஸ் தொகை. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை. அடுத்த கொஸ்டின். தொகைநிலை தொடர் டேஷ் வகைப்படும். 5, 7, 8, 6.
ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 6 வகைப்படும். அடுத்த கொஸ்டின், தொகா நிலைத்தொடர் டேஷ் வகைப்படும். 6, 9, 8, 7. தொகா நிலைத்தொடர் 9 வகைப்படும். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. கொம்பு அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? ட்ரம், கிராஃப்ட், ஹார்ன், ஃப்ளூட். கொம்பு அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான கலைச்சொல் ஆப்ஷன் சி, ஹார்ன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. நைட்டிங் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? கூடை முடைதல், கைவினை பொருட்கள், முறுக்குதல், பின்னுதல். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பின்னுதல் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தான் பேசும் டேஷ் தகுதி அறிந்து பேச வேண்டும். சொல்லின், அவையின், பொருளின், பாடலின். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தான் பேசக்கூடிய என்னது அவையினுடைய தகுதி அறிந்து பேச வேண்டும். எங்க பேசுறோங்கிறத தெரிஞ்சு பேசணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் டேஷ் அறிந்து. வன்மை, பெருமை, இன்மை, பன்மை. சொல்லுக சொல்லை பிரிது ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் டேஷ் அறிந்து. அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை விஞ்சக்கூடிய ஒரு வார்த்தைன்றது இருக்கக்கூடாது. ஸோ அதனால சரியான சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேசணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? ஆப்ஷன் சி, இன்மை அப்படிங்கிறது தான். ஓகேவா? சரி, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. ஓகேவா? அந்த சொல்லை விட அடுத்த ஸ்டேஜ், அதாவது நெக்ஸ்ட் லெவல், இதை விட பெஸ்டான ஒரு சொல் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம சரியான சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின் வந்து பார்த்தோம் இல்லையா? இந்த 25 கொஸ்டின்ல நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அதை கவுண்ட் பண்ணி உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி உங்களுடைய மார்க்ஸ் வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, அண்ட் இந்த டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்து வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.